கீ பாயிண்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த குறிப்புகளை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நோட்டில் எடுத்துட்டு அதுக்கான பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வந்து மெட்டீரியலாகவும் கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு அந்த நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா, வெப்சைட்லேயும் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இது ப்ளஸ் கிளாஸில் கவனிக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணிட்டா உங்களுக்கு எழுதுகிற வேகத்தை வந்து கம்மி பண்ணிட்டு அந்த கவனிக்கிற திறனை வந்து என்ன பண்ணணும்னா அதுக்காக நோட்ஸே இல்லையா அப்படின்லாம் கிடையாது. நோட்ஸ் வந்து என்னன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னா அதாவது மல்டி லெவலில் பல விதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம். சரியா, அடுத்தது நான் ஸ்கூலை கம்பேர் பண்ண காலேஜில் வந்து சொல்லிக் கொடுக்குற விதம் அதுக்கப்புறம் முறை இப்போ என்னன்னா நீங்க அங்க இருந்த வரைக்கும் எனக்கு கூட்டிட்டு ஆமாவா இல்லையா, அப்ப இங்க வந்து என்னன்னா ஒரு ஹையர் லெவல்ல உள்ள வரப்ப வே ஆஃப் மெத்தட், வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மாறதான் செய்யும். ஏன்னா அது நாளாக எடுத்து நீங்க முதலாம் ஆண்டுல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். இனி வர வர என்ன ஆயிடும்னா அது என்னவாயிடும், அந்த பிரச்சனை வந்து கம்மியாயிடும். அப்புறம் நம்ம என்னன்னா வேகமா வந்து நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், கவனிக்கிறதா இருக்கட்டும், யாராவது வந்து கிளாஸ் எடுத்தாங்க இவங்க வந்து இந்த மாதிரி தான் எடுப்பாங்க, எங்களோட மெத்தட் இதுதான் அப்படின்றத என்ன பண்ணிக்குவோம் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரியா, இப்போ 3 விஷயம் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து புரிந்து கொள்வதில் ஏற்படும் சிக்கல்கள் தீர்வுகள்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு மொழியை வந்து எழுதுறப்ப கஷ்டமா இருந்தது. காரணம் நான் வந்து என்னது தமிழ் எழுதுறதுனால எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன், பை ப்ராக்டிஸ் நம்ம பயிற்சி எடுக்க எடுக்க அந்த பிரச்சனை வந்து என்னன்னா சரியாகும். இன்னொன்று வந்து நோட்ஸ் வந்து அங்கே இருக்கிற மாதிரி அதிகமாக இருக்காது, இது குறைவாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக என்னன்னா நீங்களா வந்து தேட வேண்டியதாக இருக்கும். அங்கே வந்து எல்லா மெட்டீரியலும் மேலே கொடுத்துருவாங்க, நம்ம படிப்போம் எழுதுவோம் பேப்பரில் கொடுத்துருவோம், அதோட முடிச்சிடும். பட் இங்கே என்னன்னா உங்களோட தேடுதல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நோட்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது ரிலேட்டடாக செய்ய வேண்டிய வேலைகள் வந்து என்னவா இருக்கும் அதிகமாக. இதனால என்னன்னா நம்மளோட அறிவுத்திறன் மட்டும் இல்லாமல் நம்மளோட தேடுதல் திறன் சர்ச்சிங் ப்ராசஸ் என்னவாகும் அதிகமாகும். சரி, அடுத்தது 3வது என்னன்னா வே ஆஃப் மெத்தட். இந்த மெத்தட்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா வேறுபட்ட மாதிரி தான் இருக்கும். 4வது நாளாக அதுவும் என்னன்னா சரியா இருக்கும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம என்னன்னா ஒரு மொழியை கையாளுறப்ப வந்து என்னன்னா சிக்கலுக்கும் அது குறிப்பாக வந்து தமிழ் மொழி அப்படின்றப்ப பாடல்களாக வந்து நீங்கள் இல்லையா இன்னைக்கு நம்ம எதை பார்த்து எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம்னா ஒரு மொழியை கையாளுவதில் ஏற்படும் சிக்கல்கள் தீர்வுகள் மற்றவர்கள் பார்த்தோம்னா ஆமாவா இல்லையா. அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க ஆமாவா இல்லையாடா. இப்போ என்னன்னா அந்த சிக்கல்கள் என்ன நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் டிஸ்டர்ப் பண்ணிடலாம். அந்த சிக்கலுக்கான தீர்வு என்னது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த சிக்கல் தீர்வுகள் வந்து ஒன்றா வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறப்ப அந்த மொழியை வந்து என்னது எளிமையாக வந்து நம்ம கொண்டு போயிடலாம். சரி, அப்போ அது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறப்ப நாளைக்கு நீங்கள் எழுதுறப்பையும் சரி பயன்படுத்துறப்பையும் சரி அதாவது பேசுகிறப்பையும் சரி என்ன ஆகும்னா எந்த வித சிக்கல் இல்லாமல் வந்து என்ன பண்ணிடலாம்னா அந்த மொழியை வந்து என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம். இதுதான் நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட சிக்கல் அதுக்கப்புறம் தீர்வு. இந்த 2 தீர்வையும் அடுத்த வகுப்புகளை நம்ம பயன்படுத்தி நம்மளோட பிரச்சனை வந்து என்ன பண்ணிக்கலாம் தெரிவிக்கலாம்.